வணக்கம். ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். முன்பெல்லாம் ஒரு 100 டெலிஃபோன் நம்பருங்க, பேர், நம்பர்ஸு 200 நம்பர்ஸ் கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்போம். பேரை சொன்னாங்கன்னா இப்போ கடன்னு நம்பர் சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம நம்பரே சில சமயம் மறந்து போயிடுது. இல்லை ஒய்ஃபோட நம்பர் கேட்டாங்கன்னா, இல்லை நம்மளுக்கு 2வது ஃபோன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய நம்பர் கேட்டாலே கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஏன்? சில சமயத்தில் வந்து ஒரு ஒயிட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட போய் கடையில் வாங்கிட்டு வந்தோமே, நம்ம அந்த அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன் நடந்தது, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட பேர் மட்டும் மறந்து போயிடும். இந்த ஞாபக சக்தி வந்து குறை வந்து நம்ம வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டோம்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும். வாட் எவர், அதாவது டிஸ்யூஸ் அட்ரஃபின்னு பேர். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஞாபக சக்தியில் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தோம்னா நம்ம எதையுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டோம். முன்காலத்துலலாம் என்ன இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது, எழுதி இமீடியட்டாக வச்சுக்க முடியாது. அதனால் குரு வந்து ஒரு முறை சொல்லுவார், திரும்ப அவர் சொல்லுவாரான்னு தெரியாது. ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா அதில் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் இருக்கும். ஒரு முறை தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம திரும்ப சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு லீன் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்குது. அப்படிங்கிறதுனாலேயே நம்ம வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அதை மறந்து போனால் இருக்கே, நம்ம திரும்ப ரீப்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம மிதமாக இருந்துருவோம். இப்போ வந்து நம்மளுடைய ஒரு சினிமாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உள்ளே போய் உட்காந்துருக்கோம். நம்ம ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷனும் அங்கே இருக்குது. வெளி உலகத்தில் வந்து இடி இடிக்குதா, மழை பெய்யுதா, வெள்ளம் வருதா, எதுவுமே தெரியாது. ஆனால் கான்சன்ட்ரேஷன் பூரா அங்கே இருக்கும். இன்னும் அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்குங்கிறதுனால அங்கே நடக்கிற வசனம், அங்கே பாடுற பாட்டு, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே 100% இருக்கும். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம். வேற இப்போ வந்து நம்ம என்னென்னா, நம்ம இதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு லீன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கவனமாக இது பண்ண மாட்டோம், விட்டுருவோம். சரி, இப்போ விட்டது விட்டாச்சு, போனது தானே அப்படின்னா எல்லாமே ரிட்ரீவ் பண்ணலாம். எல்லாம் கனெக்டிவிட்டி தான். பிரெயின் செல்ஸ் எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி திரும்ப திரும்ப ஸ்டிமுலேட் பண்ண கனெக்டிவிட்டி வந்துடும். நம்ம அதை கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ரிட்டையர்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நம்மளுக்கான தேவைகள் கம்மினாலும் சரி, பரவாயில்ல நீ பார்த்துக்கோ, நீ பண்ணிக்கோன்னு சொல்லாமல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு வந்து பல்லாங்குழி ஆடணும், பல்லாங்குழியில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், செஸ் விளையாடணும். பெரிய மாஸ்டர் ஆகணும், நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ அது வந்து பிள்ளைங்களோடையாவது சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோடையாவது சரி, நம்ம வயசொத்த நண்பர்களோடையாவது சரி செஸ் விளையாடணும். அதே மாதிரி குறுக்கெழுத்து இதெல்லாம் போட்டியில் கலந்துக்கணுங்கிறது இல்லை, பட் குறுக்கெழுத்தில் நம்ம கிராஸ்வேர்ட் பசில்ஸு அதெல்லாம் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நம்பர்ஸை எழுதி பார்க்கணும், பேர் போட்டு இந்த ஃபோன் நம்பர் இவங்களது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் இருங்க குறித்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு யார்கிட்டையும் சொல்லணுன்னா நம்ம மறந்துடுவோம், அது வந்து குறித்து வச்சுக்க தான் வேண்டும். நம்ம வீட்டிலே ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் இரு நான் எழுதிக்கிறேன்னு சொல்லாமல் நம்மளோட ஞாபக சக்தியை வந்து நம்ம நம்பி, நம்மளுக்கு தெரியும் நம்ம வேறு எழுதிக்கலை, நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஞாபக சக்தியை நம்பி நம்ம வந்து குறித்து வச்சுக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது எப்போ கேட்குறோமோ, எப்போ நம்மளுக்கு வந்து தேடுறோமோ அது கிடச்சிரும். அதனால் ஞாபக சக்தி வந்து நம்ம ஞாபகத்தை அது திரும்ப அதை பண்ண தான் வரும். அதை வரலையேங்கிறதுக்காக விட்டுணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கே போகிறோம், எக்ஸிபிஷனுக்கே போகிறோம், பிள்ளைங்களோட போகிறோம், புக் எக்ஸிபிஷனுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த ஸ்டூலில் உட்காந்துக்கிறேன்ப்பா, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளும் கூட போகணும், நம்மளும் அங்கே போய் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு புத்தகங்களை பார்க்கணும், எடுத்து படிக்கணும், அதை சொல்லணும். நம்ம படித்ததை 4 பேர்கிட்ட சொல்லணும், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து யூஸ் பண்ண தான் மசில்ஸ் எப்படி யூஸ் பண்ண ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி தான் பிரெயினும் யூஸ் பண்ண ஞாபக சக்தி நல்லா வந்துடும். வரலையேன்னு கவலையே பட வேண்டாம். ஞாபக சக்தியை நம்ம ரீட்ரீவ் பண்ணிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது.